ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாதம் படிக்கணும்? என்னென்ன டாபிக் படிக்கணும்? எந்தெந்த சோர்ஸில் படிக்கணும்? இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி நிறைய கவர் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன மாதம் முக்கியம் அப்படிங்கிறத ஆர்டர் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எத்தனை ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து கூட இது மாறும். ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் நவம்பர், ஜூலை, ஜூன் இந்த மாதத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்டு நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணி வச்சுருந்தீங்களன்னா மே, ஏப்ரலை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் டிசம்பர் மிட் வரை படிச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஜூலை, ஜூன். ஓகே. ஆல்ரெடி படிச்சிருந்தவங்க எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படித்த சோர்ஸில் அந்த மாதிரி அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் சார் படிக்கிறேன் அப்படிங்கிற சில பேர் இருப்பீங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதை மட்டும் நீங்கள் அஃபைர்ஸ் கிளவுட், ஸ்டடி ஐக்யூ இல்லைனா ஸ்மார்ட் கிடா இந்த 3த்துல ஏதாச்சும் ஒன்றுத்தில் படிச்சுக்கோங்க. இந்த பேங்கிங் மட்டுமாச்சு. ஓகேங்களா? அட்லீஸ்ட் பேங்கிங் மட்டுமாச்சு. இந்த 3 டாபிக் நீங்கள் படிக்கும்போது அதுக்கு ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக்கும் படிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கீம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா, அந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது, அவருடைய தொகுதி என்ன முதற்கொண்டு நீங்கள் படிக்கணும். இல்லை ஒரு ஸ்டேட் ஸ்கீம்னா அந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர், கவர்னர் படிக்கணும். நேஷ்னல் நியூஸ்க்கும் அதே தான். ஓகேங்களா? நேஷ்னல் ஸ்கீம்ஸுக்கு தேவையான ஸ்டாட்டிக்கை நீங்கள் பார்த்துக்கணும். பேங்கிங் நியூஸ் படிக்கிறீங்கன்னா, ஒரு பேங்க்கை பற்றி படிக்கிறீங்கன்னா அந்த பேங்க்கோடைய ஸ்டாட்டிக். ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை பற்றி படிக்கிறீங்கன்னா அதோடைய எம்டி, சிஇஓ யார், என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸ்மார்ட் கிடாவிலையும் அஃபேர்ஸ் கிளவுட்லேயும் அதற்கான பேங்கிங்னு தனியாக ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்பில் அதோட ஸ்டாட்டிக்கோடு கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டாட்டிக்கோடு சேர்த்து படிக்க. ஸோ இந்த 3 டாப்பிக்கை டெப்த்தாக படிச்சுட்டு மீதி டாபிக் எல்லாம் இருக்குல்ல, ரேங்கிங், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், அவார்டு, சம்மிட்டு, சயின்ஸ், அந்த டிஃபென்ஸ், ஆர்மி நியூஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஜிஐ டேக், என்விரான்மெண்ட் நியூஸ்னால் இன்னும் இல்லை, இந்த வெட்லேண்டு, ராம்சார் சைட்லாம் வரும்ல அது. அப்புறம் டேஸு, ஆர்பிட்ரேஸு இது இல்லாமல் சில சில மிஸ்லனியஸ் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். வெயிட்டேஜ் படி கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் ரேங்கிங், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், அவார்ட், சப்மிட்டு இந்த 4லேருந்து 8வது பாயிண்ட் வரை இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு டேபிளர் காலம் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் இப்போ தான் படிக்கிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் ஆம்பிசியஸ் பாபான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மந்த்லி பிடிஎஃப்பில் படிச்சுக்கோங்க. இதில் கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். இல்லைனா அடா மந்த்லி கேப்சூல். நான் எல்லா டாப்பிக்கும் ஒரே ஒரு கேப்சூலை ஜெராக்ஸ் போட்டு படிக்கணும் சார் அப்படின்னா, அப்பர்ஜித்தோடைய கேப்சூல் ஒன்று விடுவாங்க இல்லையா? அது இல்லைனா எக்ஸாம் ஜீனியஸ்ன்னு ஒரு வெப்சைட்டில் எக்ஸாம் கேப்சூல் விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்குன்னு தனியாக கேப்சூல் விடுறாங்க இல்லையா? அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த 3 நியூஸும் இந்த சோர்ஸில் படிச்சுக்கிறது ரெக்கமெண்டட். அப்படி படிக்க முடியல, இது எல்லாத்தையும் நான் இந்த ஒரு கேப்சூல்லே படிச்சிடுறேன் சார் அப்படின்னாலும் சந்தோஷம்தான். ஓகேங்களா? 2 ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்தையும் ஒரு கேப்சூலில் படிச்சுக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கே இந்த 3 சோர்ஸில் ஏதான ஒரு சோர்ஸில் படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்கை கேப்சூலில் படிச்சுக்கிறது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. வேறு நான் கம்மியான கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும் சார், இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் வேணும் அப்படின்னா, இந்த பேங்கிங் மட்டும் ஸ்மார்ட் கிடா இல்லை அஃபேர்ஸ் கிளவுடில் படிச்சுட்டு மீதி எல்லா டாப்பிக்லையும் இந்த மந்த்லி கேப்சூல்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அடா, ஆம்பிசியஸ் பாபா, ஆலிவ் போர்ட், ப்ராக்டிஸ் மார்க் இது எதானா ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லைனா அஃபேர்ஸ் கிளவுடில் மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப், ஸ்மார்ட் கிடாவுடைய மந்த்லி பிடிஎஃப், உங்களுக்கு எந்த பிடிஎஃப் இஷ்டமாக இருக்கோ அதை எடுத்து மந்த்லியில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எய்தர் எக்ஸாம் கேப்சூலில் படிங்க, அப்படி இல்லைனா மந்த்லி பிடிஎஃப் அப்பப்போ படிச்சுட்டு வரீங்களா அதில் படிச்சுக்கோங்க. இதில் அடாவும் எக்ஸாம் கேப்சூல் விடுவாங்க. அடாவும் சாரி
அடாவும் எக்ஸாம் கேப்சூல் விடுவாங்க. நான் இங்க கவர் பண்ணதால இங்க மறந்துட்டேன். அடாவும் எக்ஸாம் கேப்சூல் விடுவாங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க படிக்கிறவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ அதாவது கம்மியான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு ஒரு டீசென்ட்டான மார்க் வாங்குனா போதும் சார்ன்றவங்களுக்கு இந்த 3ல ஏதான ஒரு கேப்சூல் அஃபேர்ஸ் க்ளோவ்ல கூட கேப்சூல் விடுவாங்க. பட் ஆனா அஃபேர்ஸ் க்ளோவ்ல மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் படிக்கிறது பெட்டர். நெறைய கொஸ்டின் கவர் பண்ண முடியும் எக்ஸாம்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல இது வந்து பெஸ்ட்டு சோர்ஸு ஆர்டர் வைஸா குடுத்துருக்கேன். இது பெஸ்ட்டு டாபிக் ஆர்டர் வைஸு. இது ஆர்ஆர்பி பிஓக்கான கொஸ்டின் கவர் பண்ணுறதுக்கான ஆர்டர். இந்த இந்த மந்த்ல நெறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்டர். இந்த 3 மந்த்துக்கும் ஒரு ப்ரையாரிட்டி, இந்த 3 மந்த்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி. ரிமைனிங்க்கு நீங்க படிச்சுக்கிறத ரிவிஷன் பண்றீங்க. இதுதான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ புரிஞ்சுதுங்களா? ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன் பாருங்க. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லேருந்து நெறைய கொஸ்டின் கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. அத நல்லா தெளிவா படிச்சுருங்க. நவம்பர், ஜூலை, ஜூன் அடுத்த பிரையாரிட்டி குடுத்து படிக்கிறீங்க. ரிமைனிங் எல்லாம் ரிவிஷன். டாபிக்ஸ் வந்து இந்த ஆர்டர்ல தான் வரப்போகுது. ஓகேங்களா? அதிகமான கொஸ்டின் கவர் ஆகும். அந்த பேங்கிங் நேஷனல் ஸ்கீம் படிக்கும்போது அதோட ஸ்டாட்டிக்கோட சேர்த்து படிக்கிறது பெட்டர். அதுக்கு நீங்க ஸ்மார்ட் கிட்டா இல்லன்னா அஃபேர்ஸ்களோட ஸ்டடி பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. அதில ஸ்டாட்டிக்கோட குடுத்துருப்பாங்க. ரிமைனிங் டாபிக்ஸ் இருக்குல்ல, அந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் இதில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் எடுத்து, அதோடைய மந்த்லி பிடிஎஃப்போ, வீக்லியோ எடுத்து படிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, கேப்சூல், அடா, அப்பர்ஜித், எக்ஸாம் ஜீனியஸ் அண்டு அஃபேர்ஸ் க்ளோடோடைய ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் பிடிஎஃப் கேப்சூல எடுத்து, ரிமைனிங் இந்த ரேங்கிங், அப்பாயின்ட்மென்ட், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இல்ல, இன்னும் எனக்கு கம்மியா இருக்கு டைம்னா, எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு புடிச்ச ஏதாச்சும் ஒரு சோர்ஸ்ல அதில மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா இத வந்து இதில படிச்சுட்டு, இம்பார்ட்டன்ட் டாபிக்க ஸ்டாட்டிக்கோட படிச்சுட்டு, மீதி எல்லாம் கேப்சூல்ல படிக்கிறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இனிமேல் படிக்க போறவங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.